பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு பிரிட்ஜ் போட்டுறாங்க. அது வெறும் நடக்கிறதுக்காக மட்டும். அவ்வளோ மேசிவாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த தண்ணி ஓடுறதே வந்து ரொம்ப அகலமான இடம். இதுக்காக இங்கே வந்து ஒரு பிரிட்ஜை போட்டு பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிளாக் டவர் வந்திருக்கோம். இந்த கிளாக் டவர் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற இடத்துல இது ஒரு முக்கியமான இடம். ஸோ இங்கே யாருமே இல்லை, டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ஆனால் இங்கே யாருமே இல்லை, மொத்தமாக காலியாக இருக்குது, ஊரே காலியாக இருக்குது. இப்போ மணி ஆக்சுவலாக 8 தான் ஆகுது. ஸோ இந்த கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளாக்கோ ஓடல போல இருக்கு, தப்பான டைம் காட்டுது. மேபி ஓடவே இல்லை கிளாக்கு. ஸோ அது என்னமோ நைட்டு 2 மணியில் நிற்கிது. அது ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரில. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டூரிஸ்ட் கூட இல்லை. ரொம்ப நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், வேறு யாருமே இல்லை. ரொம்ப காலியாக இருக்குது. அண்ட் மக்கள் நடமாட்டமே இல்லை, சொல்லப்போனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் என்னமோ நைட்டு 12 மணி ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி வரணும், அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாமே காலையிலே பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்றுமே பெருசாக யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா இடமுமே காலியாகவே இருக்குது. ஃபோட்டோ எடுக்க சொல்கிறதுக்கு கூட யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதை வந்து 1600s கட்டியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் தாண்டி இப்போ வந்து நின்றுட்டுருக்கு. அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த கிளாக் ஆனால் இப்போ ஓடலை, நான் பார்க்கும்போது ஓடலை. அது 1890 வந்து இட்டாலிக்காரங்க வந்து அவங்களோட ரூலிங் அப்போ ரெடி பண்ணியிருக்கானுங்க. அப்போ தான் இந்த கிளாக்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருக்கானுங்க. இது இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்கெல்லாம் இந்த பக்கம் தான், இந்த பக்கம் தான் சிட்டியோட ஃபேஸிங் எல்லாமே. சரியா, இந்த பக்கம் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த டவரில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வந்து கம்ப்ளீட்டாக இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அதாவது இந்த பக்கம் எதுவுமே இல்லை, அதாவது ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்குது, 1-2 பில்டிங் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் இவங்க வச்சுருக்கானு கிளாக்கு. அது ஒரு சைடு மட்டும் தான் கிளாக் இருக்குது, மிச்ச சைடெலாம் கிளாக் இல்லை. ஸோ இந்த சைடில் தான் கிளாக் இருக்குது. சிட்டியில் நல்லா க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் யாருமே இல்லை, கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. ஏதோ ஒரு தீவுக்கு வந்த மாதிரி இருக்குது. இப்போ பிளாட்ஃபார்ம் 8 வந்து நம்மளோட பஸ் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வெறும் 3 பவுண்டு தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்டே டிக்கெட் வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப சீப்பு, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பஸ்ஸு வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் நம்ம இப்போ ஏர்போர்ட் போக போகிறோம். இப்போ வந்து ஹங்கேரிக்கு போகிறோம், புத்தாபெஸ்ட் ஏர்போர்ட். இது ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், இங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. இதில் வந்து 2 hours முன்னாடி வந்தாலே எல்லாமே க்ளீனாக முடிச்சிடலாம். மொத்த ஏர்போர்ட்டுமே இவ்வளோ தான். இது ஜஸ்ட் இந்த எண்டில் ஆரம்பித்து அப்படியே இது வந்து டிபார்ச்சர் சைடு, இது வந்து அரைவல் சைடு, அவ்வளோ அந்த எண்டு தான் ஏர்போர்ட்டோட எண்டு. இப்படி மொத்தமாக எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரே இடத்துல விட்டுடுறாங்க. இங்கே வந்து என்னென்னா அந்தந்த ஃப்ளைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. யாரையும் இது வரைக்கும் இன்னும் அலோவ் பண்ணலை. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஏர்போர்ட் இதுவாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப் தான் இருக்குது, ஒரே ஒரு ஷாப் இருக்குது. அண்ட் டியூட்டி ஃப்ரீ பார்த்திங்கனாலும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இவ்வளோ தான் அந்த ஏர்போர்ட்டில் இருக்குது மொத்தமே.